நெல்லிக்காயில் ஒரு ஊறுகாவை போட்டுடலாமா? வாங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் நெல்லிக்காவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெல்லிக்காய் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போது நெல்லிக்காவை இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பேனில் வெந்தயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரைஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். பண்ண வெந்தயத்தூளை இதிலே போட்டுடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கடுகு போட்டின அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ப பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள், மிளகுத்தூள் அண்ட் கலருக்கு காஷ்மீரி மிளகுத்தூள், ஃபைனலி உப்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் அப்படி நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக நெல்லிக்காவை போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. பார்க்கவே எச்சி ஊறுது. 3 days அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடிப்பொலியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.